இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 22. எத்துன்பத்திலும் எளியவர்களின் ஜெபமே ஜெயம். நீங்கள் எவ்வளவுதான் கோழையும் பலவீனருமாய் இருந்தாலும் பரலோகத்தின் கதவை நீங்கள் தட்டும்போது அது உங்களுக்கு நிச்சயமாய் திறக்கப்பட்டு விடும். காரிருள் அமைதி நேரங்களில் உங்கள் இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். சிறிது நேரத்தில் பரலோகம் திறந்து உங்கள் விண்ணப்பத்திற்கு தேவன் பேசும் பதிலை நீங்கள் கேட்பீர்கள். துன்பத்தின் அக்காரிருள் நேரத்தில் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவை ஒவ்வொன்றும் ஒரு வானவில்லாகவும் விலையேற பெற்ற வைடூரியமாகவும் உங்களுக்கு இருப்பதை காண்பீர்கள். அவைகளை பத்திரப்படுத்தி வையுங்கள். என்றாவது ஒரு நாள் பிறருக்கு உதவி செய்யும்படி அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தர வேண்டி இருக்கும். துன்பத்தின் அந்தரங்கத்தில் கேட்கும் உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு நிச்சயமாய் பலனளிப்பார். தன் பதிலை விரைவாய் தருவதாகவும் அவர் மேலும் வாக்கு அளித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பதிலை பெறும் வரை ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போவது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. பலவந்தம் செய்யும் யாவருக்கும் தேவனுடைய ராஜ்யம் சொந்தமாகவே வைத்திருக்கிறார். அவ்விதமாய் தன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியே இயேசு நமக்கு சவால் கொடுத்து அழைக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்றும், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றும் வேதம் கூறுவதை பாருங்கள். சங்கீதம் 34:10. எபேசியர் 3:20. ஆகவே மிகுந்த விசுவாசத்தோடு அவரிடம் கேளுங்கள். தைரியமாய் கிருபாசத்தண்டை வந்து ஜெபத்தில் உறுதியாய் இருங்கள். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்ற ஜெபத்தின் கூக்குரலையே நாமும் செய்திட கடவோம். பிரசங்கி 2:19. ஜெபிப்போமா. எங்கள் பரம தந்தையே, சோதனையின் பலவீன நேரத்தில் எங்கள் துயர் தீர்க்கும் ரட்சிப்பிற்கு ஜெபித்திட ஓடி வரச் செய்திடும் கிருபையை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.